எல்லாமே வேகமா முடிஞ்சு போச்சு. கதறி அழுத தேவிப்பிரியா. பஞ்சர் ஆகி இருந்த கார் மேல அடையாளம் தெரியாத வாகனம் மோதின விபத்துல நடிகை தேவிப்பிரியாவோட கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அவரோட காரியத்துல கலந்துகிட்ட தேவிப்பிரியா கதறி அழுதுருக்காங்க. பல தொலைக்காட்சி தொடர்கள், படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை தேவிப்பிரியா, நடிகையா மட்டும் இல்லாம டப்பிங் கலைஞரா பல முன்னணி நடிகைகளுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. சினிமா, சின்னத்திரை அப்படின்னு 2லயுமே நடிச்சு பேரெடுத்த இவங்க, செல்லமே, அண்ணாமலை, அத்திப்பூக்கள், சந்திரலேகா அப்படின்னு பல்வேறு சீரியல்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில போன வாரம் நடிகை தேவிப்பிரியா சென்னையில இருந்து தன்னோட சொந்த ஊரான தேனிக்கு போய்க்கிட்டு இருந்தாங்க. நைட் டைம்ல சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில பாடலூர் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல கார் வந்துகிட்டு இருந்தப்போ பஞ்சர் ஆனதால கார் ஓட்டுநர் முத்துகணேஷ் அப்புறம் நடிகை தேவிப்பிரியாவோட உதவியாளர் திவாகர் 2 பேரும் காரோட டயரை மாத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பின்னாடி அடையாளம் தெரியாத வாகனம் கார் மேல பயங்கரமா மோதிச்சு. இதுல ஓட்டுநர் முத்துகணேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. நடிகை தேவிப்பிரியா காருக்குள்ள இருந்ததால அவங்களுக்கு எந்த விதமான காயமும் ஏற்படல. உதவியாளர் திவாகர் படுகாயத்தோட தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராரு. நடிகை கொடுத்த தகவலின் பேர்ல விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்து போன போலீசார் ஓட்டுநரோட உடம்ப கைப்பற்றி பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. விபத்து பத்தி பேசின தேவிப்பிரியா, கண்ணிமைக்கிற நேரத்துல எல்லாமே நடந்துருச்சு. 15 வருஷமா அவன் என் தம்பி மாதிரி என் கூடயே இருந்தான். நான் எங்க போனாலும் என் கூட அவன் வருவான். முத்துவோட இழப்ப நான் எப்படி தாங்கிக்க போறேன் அப்படின்னு தெரியலன்னு கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. முத்துகணேஷோட 16வது நாள் காரியம் நடந்துச்சு. அதுல கலந்துகிட்ட நடிகை தேவிப்பிரியா முத்துவோட போட்டோவுக்கு மலர் தூவி தன்னோட அஞ்சலிய செலுத்திட்டு, இந்த உலக விட்டு நீ போன வேகம் 15 நாட்கள் வேகமா போயிடுச்சு அப்படின்னு கண்ணீரோட பதிவிட்டிருக்காங்க.